ஸோ, இப்ப நெறைய பேருக்கு, அதாவது ஈவன் யங்ஸ்டர்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், நெறைய பேருக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு விஷயம் காமனாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ, இத வந்து இதனால மஞ்சக்காமலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இந்த ஃபேட்டி லிவர் வந்து எதனால வருது? அவங்களோட ஃபுட் ஹேபிட்னாலயா? இல்ல ஆல்கஹால்னாலயா? எப்படி சார் அது? ஆ, ரொம்ப அருமையான கேள்வி. இந்த கேள்வி தான் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது. ஃபேட்டி லிவர் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. சரிங்களா? ஃபேட்டி லிவர் 2 காரணங்களால மெஜாரிட்டியா வருது. ஒண்ணு ஆல்கஹால், ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறதுனால. இன்னொன்னு நான் ஆல்கஹாலிக், ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதவங்களுக்கும் வருது. இப்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறவங்களுக்கு வர்றது வந்து ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் வரைக்கும் நம்மள ரிவர்ஸ் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆமா. எப்ப அது வந்து அந்த லிவர் டிசீஸ்ன்ற அது ஸ்டேஜ் 1க்கு போயிடுச்சுன்னா நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஃபேட்டி லிவர் உள்ள மதுப்பழக்கம் உள்ளவங்க அதை நிறுத்திட்டாங்கன்னா பழையபடி வந்துருவாங்க. ஓகே. சரி, இது ஒரு பக்கம். இன்னொன்று நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், அதாவது ட்ரிங்க்ஸே சாப்பிடாதவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரும். ம். அது எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் வெயிட், ஒபிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? வெயிட் பருமன், உடல் பருமனாக இருக்கிறது, சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, எஸ். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உடம்புல கொழுப்பு சேர்ற மாதிரி லிவரில் கொழுப்பு சேரும். அந்த கொழுப்பே லிவரை டேமேஜ் பண்ணி, ட்ரிங்க்ஸ் எப்படி ஆல்கஹால் எப்படி லிவரை பாதிக்குதோ அதே மாதிரி லிவரை பாதிக்கும். ஸோ ஃபேட்டி லிவரும் ஈக்குவலண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று தான்.